திருக்குறள் அதிகாரம் 12 நடுநிலைமை. குறள் 111 தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். குறள் 112 செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. குறள் 113 நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். குறள் 114 தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். குறள் 115 கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் கணி. குறள் 116 கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடு உரிய அல்ல செய்யின். குறள் 117 கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. குறள் 118 சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கணி. குறள் 119 சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். குறள் 120 வாணிகஞ் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோர் செய்யின்.